நாம் இன்று கொள்ளல் கொடுத்தல் கணக்கு தொடர்பான பயிற்சியையும், வருமான கூற்று தொடர்பான பயிற்சியையும் செய்வதில் ஈடுபடுவோம். மாதர் கழகத்தின் அங்கத்தவர்கள் 60 ஆகும். ஒருவருடைய ஆண்டு உறுப்புரிமை கட்டணம் 400 ரூபா ஆகும். 2024 ஆண்டுக்கான பின்வரும் தகவல்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. எழுதுபொருள் கொள்முதல் 1000, மின்சார கட்டணம் 1500, சஞ்சிகை விற்பனை 15,000, தபால் கட்டணம் 300, போக்குவரத்து கட்டணம் 2000, அச்சிடும் செலவு 6000, நன்கொடை பெறுவனவு 15,000. பின்வரும் மேலதிக தகவல்களும் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. 10 உறுப்பினர்கள் அங்கத்துவ கட்டணத்தை இன்னும் செலுத்தி இருக்கவில்லை. ஆண்டு மதிப்பீட்டு வரி வருமானம் 10,000 ரூபாய் ஆகும். காலாண்டுக்கான வரி கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. மாதம் ஒன்றுக்கான கட்டட வாடகை 1000 ரூபாய். இதுவரை 11 மாத வாடகை கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. மேற்கூறிய தகவல்களின் அடிப்படையில் 2024 ஆண்டுக்கான மாதர்கள் கழகத்தின் பெறுவனவு கொடுப்பனவு கணக்கை தயார் செய்க. உங்களுக்கு தெரியும், பெறுவனவு கொடுப்பனவு கணக்கிட்ட காசு கணக்கு. காசு கணக்கில் இருந்தால் பெற்ற காசும் கொடுத்த காசும் மட்டும்தான் வரும், வேறு எதுவும் வரப்படாது. இதுக்குள்ள இருந்து பெற்ற காசை மட்டும் இனங்காண உங்களுக்கு தெரியணும். அதாவது கொள்ளல், பெற்ற காசுண்டா கொள்ளல். காசு கணக்கில் வரவு பக்கம் கொள்ளலை கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் முதல் கொள்ளலை இனம் காணுவோம். மாதர் கழகத்தின் அங்கத்தவர்கள் எண்ணிக்கை 60 ஆகும். ஒருவருடைய ஆண்டு உரிமை கட்டணம் 400 ரூபா ஆகும். 22ஆம் ஆண்டுக்கான பின்வரும் தகவல்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த தகவலிருந்து நாங்கள் காசு கிடைச்சதை பற்றி சொல்லிடாது. எழுதுபொருள் கொள்முதல், இது காசு கொடுத்திருக்கு. இது கொடுத்தல், கொள்ளல் இல்லை. இது மின்சார கட்டணம், இது செலுத்தி இருக்கு. இதுவும் கொடுத்தல். சஞ்சிகை விற்பனை வருமானம், அப்போ இது காசு போட்டியில் காசு போடப்படும். அப்போ கொள்ளல் பக்கம் வரும். இது கொள்ளல். இப்போ சஞ்சிகை விற்பனை வருமானம் 15,000. அதை இங்கே நாங்கள் இதில் குறித்து கொள்கிறோம். முதல் கொள்ளலை தற்காலிகமாக எழுது போன்ற இடத்துல அதை நான் இதில் வெளிக்காட்டுறேன். சஞ்சிகை விற்பனை வருமானம் 15,000 ரூபாய்னால இருக்குது. தபால் கட்டணம், இது அஞ்சல் செலவு கொடுத்தது, இது கொடுத்தல். போக்குவரத்து கட்டணம், இதுவும் கொடுத்தல். அச்சிடும் செலவு, சஞ்சிகை அச்சிடும் செலவு, இதுவும் கொடுத்தல். நன்கொடை பெறுவனவு, அது பெற்ற காசு. இது நன்கொடை கிடைச்சது. அப்போ இது கொள்ளல். அப்போ இது கொள்ளலுக்குள்ளே எழுதணும். நாளைக்கு எழுதிக்கு நன்கொடை பெற்றது கொள்ளல் 15,000. அப்போ இதில் இருக்கிறது அவளையும் எழுத்துட்டேன். இனி இங்கே கீழே பார்ப்போம் தகவல். மேலே இன்னும் தகவல் வந்துருக்கு. 10 உறுப்பினர்கள் அங்கத்துவ கட்டணத்தை இன்னும் செலுத்தி இருக்கவில்லை. அப்போ இங்கே சொல்லியிருக்கு 60 உறுப்பினர்கள் இந்த சங்கத்தில் இருக்காண்டு. 10 பேர் செலுத்தல் என்றால் 50 பேர் செலுத்தியிருக்கிறாங்க. 50 பேரும் ஒரு ஆளுக்கு 400 ரூபா படி வேண்டாம். 5 20, 20,000 ரூபா செலுத்தியிருக்காங்க. அப்போ பெற்ற அங்கத்துவ கட்டணம் கிடைச்சது எங்களுக்கு தெரியும், 20,000. அப்போ இதில் எழுதுகிறோம். இனி அடுத்தது பார்ப்போம். ஆண்டு மதிப்பீட்டு வரி கட்டணம் 10,000 ஆகும். காலாண்டுக்கான வரி கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது, இது கொடுத்தல். 2,500 ரூபா வரும் காலாண்டுக்கு, அது 2,500 ரூபா செலுத்திருக்கு, இது கொடுத்தல். மாதம் ஒன்றுக்கான கட்டட வாடகை 1000 ரூபாய். இதுவரை 11 மாத வாடகை கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. அப்போ இதுவும் கொடுத்தல் தான். 11 மாத வாடகைண்டா 11,000 ரூபா கொடுத்திருக்கு, இதுவும் கொடுத்தல். அப்போ இதில் கொள்ளல் ஆக விளவு தான். இந்த 3 தான் கொள்ளல். பெற்ற நன்கொடை 15,000 இருக்கிறது. பெற்ற அங்கத்துவ கட்டணம் அது 50 உறுப்பினர், 10 உறுப்பினர் யார காசு ஏறலண்டா 50 உறுப்பினர் 54, 20,000 ரூபா கிடைச்சிருக்கு. அடுத்தது சஞ்சிகை விற்பனை வருமானம்.
விற்பனையால் கிடைச்சது. விற்பனை வருமானம் 15,000 ரூபா. அப்போ எல்லாம் கொள்ளலால எவ்வளோ காசு கிடைச்சிக்கண்டா 50,000 ரூபா. கூட்டி தற்காலிகமாக கூட்டி வச்சுக்கிது. நீ அடுத்தது கொடுத்தல்களை இதே மாதிரி இனம் காணும். கொள்ளல் இனம் கண்டது போல கொடுத்தலே இனம் காண்றோம் பாருங்க. அப்போ இதில் எழுதுபொருள் கொள்முதல் இது கொடுத்தல், இது செலவு 1000 ரூபா கொடுத்துருக்கு. எழுதுபொருள் செலவு 1000 ரூபா. மின்சார கட்டணம் இது செலுத்திருக்குது. அப்போ இது 1500 ரூபா. மின் கட்டணம் 1500 ரூபா. சஞ்சிகை விற்பனை அது அங்கே எடுத்துட்ட வருமானம் கொள்ளல். தபால் கட்டணம் செலுத்திருக்கு 300 ரூபா. அப்போ இது கொடுத்தல். போக்குவரத்து கட்டணம் 2000 செலுத்திருக்குது. அப்போ இதுவும் கொடுத்தல். கொடுத்தலுக்குள்ளே பதிக்கிறோம். சஞ்சிகை அச்சடியும் செலவு 6000 ரூபா செலுத்தியிருக்கிறோம். அதையும் போட்டுட்டோம். அப்போ இன்னும் இங்கே கீழே இருக்கிற தகவல்களை பார்ப்போம். இது ஆண்டு மதிப்பீட்டு வரி கட்டணம் 10,000 ரூபா ஆகும். ஒரு வருஷத்துக்கு 10,000. காலாண்டுக்கு மட்டும் செலுத்திருக்கு. அப்போ காலாண்டுண்டா 2500. 4 பிரியுங்க. 3 மாதத்துக்கு கொடுத்துருக்கு. செலுத்தினது 2500 ரூபா செலுத்தப்பட்ட வரி. மாதம் ஒன்று கட்டட வாடகை 1000 ரூபா. 11 மாத வாடகை செலுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மாத வாடகை கொடுக்கல இன்னும். இப்போ 11 மாதம் கொடுத்தது மட்டும்தான் இதுக்கு வரும். கொடுத்தது 11,000 ரூபா. வாடகை 11,000 ரூபா. அப்போ கொடுத்தலையும் எழுதிட்டோம். இப்போ இனி கொள்ளலையும் கொடுத்தலையும் எடுத்து நாம் கொள்ளல் கொடுத்த கணக்கை செய்கிற அந்த முறைப்படி செய்வோம். கொள்ளலும் கொடுத்தலும் நடிகை அங்கே கொள்ளலில் பார்த்தது அவ்வளவும் இந்த 50,000 கூட்டி வந்திருக்கு. கொள்ளல் பக்கத்து 50,000 கூட்டியிருக்கிறோம். கொடுத்தல கூட்டணும். கொடுத்தல் குறையத்தான் இருக்குது. அப்போ இவ்வளவு 25,700 குறையிருக்கு. இவ்வளையும் கூட்டி இதிலேருந்து கழித்து கணக்கு சமப்படுத்தியிருக்கிறோம். மீதி கீழ் கொண்டு சென்றது 25,700. இதுதான் கொள்ளல் கொடுத்த கணக்கு. இதில் கழகத்தில் பேர் எழுதணும். மாதர் கழகம் என்றால் எழுதிக்கிறோம். கொள்ளல் கொடுத்த கணக்கு. இந்த பக்கம் முன்னுக்கு இருக்கிற பக்கம் காசு கணக்கு வேண்டாம். நாங்கள் வரவு என்று எழுதும். இதில் செலவு என்று எழுதும். இதில் லாப நோக்கமற்ற நிறுவனங்கள் செய்கிற கணக்கை கொள்ளல் கொடுத்தல் தான் எழுதுறது. அதே கணக்கு இதில் வெற்ற காசு, இது கொடுத்த காசு. இப்பொழுது நாங்கள் வருமான கூட்டை தயாரிப்போம். வருமான கூட்டை தயாரிக்கிறதுக்கு இது தந்திருக்கிற தகவல்களிலிருந்து வருமானத்தை இனங்காண தெரியணும். அதே போல் செலவுகளை தனியை இனங்காண தெரியணும். வருமானத்தை இனங்கண்டு வருமானம் என்ற தலைப்புகளை எழுதணும். செலவுகளை இனங்கண்டு செலவு என்ற தலைப்புகளை எழுதணும். இப்போ நாங்கள் இதில் முதல் வருமானத்தை இனங்காணுவோம். இங்கே பாருங்க, மாதர் கழகத்தின் அங்கத்தவர் எண்ணிக்கை 60 ஆகும். ஒருவருடைய ஆண்டு உறுப்புரிமை கட்டணம் 400 ரூபா ஆகும். ஏண்டா இதிலே வருமானம் வந்துட்டு ஆண்டுக்குரிய ஒரு வருஷத்துக்குரிய உறுப்புரிமை கட்டணம் அங்கத்தவர் கட்டணம் 400 தர 6 24,000. 24,000 இன்னும் பதியப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, எழுதுபொருள் கொள்வனவு. எழுதுபொருள் கொள்வனவு என்றால் இது செலவு. எழுதுபொருள் கொள்வனவு செலவு. அப்போ செலவுக்குள்ள எழுதுவான். 1000 ரூபாய் எழுதிருக்கு. மின்சார கட்டணம் இதையும் கொடுத்தது. இதுவும் செலவு. மின்சார கட்டணத்தை நான் இதில் எழுதியிருக்கேன். மின்சார கட்டணம். சஞ்சிகை விற்பனை இது நடிகது. இது வருமானத்துக்குள்ளே வரும். வருமானம் சஞ்சிகை விற்பனை வருமானம். வருமானம் விற்பனையால் வருந்த வருமானம். தபால் கட்டணம் இது கொடுத்த செலவு. தபால் கட்டணம் நான் எழுதிக்கு. இங்கே வருங்க செலவுக்குள்ளே எழுதிக்கு. செலவுக்குள்ளே தபால் கட்டணம் அளிக்கும். போக்குவரத்து கட்டணம் 2000 இது செலவு. அப்போ இதுக்குள்ளே செலவுக்குள்ளே போக்குவரத்து கட்டணத்தை அளிக்கும்.
சஞ்சிகை அச்சிடும் செலவு, இது செலவு, இது செலவுக்குள்ள எழுதிக்கலாம். நன்கொடை பொறுவனவு, இது வருமானம், நன்கொடை பெற்றது, வருமானத்துக்குள்ள நன்கொடை பெற்றது எழுதிட்டோம். இனி இதுக்குள்ள இருந்து ஏதாவது வருமானம் பார்ப்போம். 10 உறுப்பினர்கள் அங்கத்துவ கட்டணத்தை இன்னும் செலுத்தி இருக்கவில்லை. இது வருமானத்துக்குள்ளேயும் வராது, செலவுக்குள்ளேயும் வராது. இது இது சொத்து வரும். அங்கத்தவர் தர வேண்டிய 10 உறுப்பினர்ண்டா 10,400 4,000 ரூபா அங்கத்துவ கட்டணம் வருமதியாக இருக்குது. அது பொறுப்பு, அது பிறகு வேறு கணக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது 5 தொகை செய்கிறது. நிலைமை கூட்டுக்கு வரும். இது ஆண்டு மதிப்பீட்டு வரி கட்டணம் 10,000 ஆகும். ஆண்டுக்கான வரி கட்டணம் செலுத்தப்பட்டது, காலாண்டுக்கான வரி கட்டணம் செலுத்தப்பட்டது. காலாண்டுக்கான வரி கட்டணம் செலுத்தினாலும் செலுத்தப்படாதிருக்கிறதையும் சேர்த்துத்தான் செலவாக எடுக்கணும். அப்போ ஆண்டுக்கான வரி கட்டணம் 10,000 ரூபா, 2,500 ஆண்டுக்கான வரி கட்டணம் இவருங்க 10,000 ரூபா எழுதி. இது கொடுத்தது 2,500 ரூபா. நாங்கள் கொள்ளல் கொடுத்த கணக்கில் தான் இன்னும் கொடுக்க வேண்டியது மிச்சம். இப்போ காலாண்டுக்கு எடுத்து இன்னும் 3 காலாண்டுக்கு கொடுக்கணும். அப்போ எல்லாம் சேர்த்து 10,000 கொடுக்கணும். கொடுத்தது கொடுக்க வேண்டியது ரெண்டையும் கூட்டி நான் 10,000 அங்கே ஆண்டுக்கான ஆண்டு வரி 10,000 ரூபா எழுதி. மாதம் ஒன்று கட்டிட வாடகை 100 ரூபா. அப்போது 11 மாத வாடகை கட்டணம் செலுத்தப்பட்டது. 11 மாத வாடகைண்டா 11,000 ரூபா அங்கே கொடுத்தல் எழுதிப்போம், 11,000 ரூபா. ஆனால் இங்கே வாடகை, உண்மையான வாடகை 11,000 இல்லை, இன்னொரு மாதத்தை வாடகை கொடுக்கணும். 12 மாத வாடகையை இதில் போடணும். 12 மாத வாடகைண்டா 12,000 ரூபா. கட்டிட வாடகை இதில் 11,000 ரூபா தான் போட்டு 12,000 போடணும். இல்லை, இடத்துல 12,000 போடுறோம். 11,000 12,000. இப்போ இது விலையும் கூட்டுறோம். $12,000 இதில் போடுறோம். அப்போ இதில் ஒரு 1,000 கூட வரும். அப்போ 32,000. இப்போ மொத்த செலவு 32,000. இது மொத்த வருமானம். இது விலையும் கூட்டினது மொத்த வருமானம் 54,000. மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழித்தால் இதில் ஒரு 1,000 குறை வரும். அப்போ 21,200. 21,200 இதில் செலவை மிஞ்சின வருமானம். இது செலவு விளவும் வருமானம், இது செலவை மிஞ்சின வருமானம். இது வருமானம் மிகன்றது. இது திரண்டு நீக்கே கொண்டு செல்லப்பட்டது என்று எழுதணும். மற்றொரு பயிற்சியில் ஈடுபடுவோம். நைட்டிங்கேல் மாதர் சங்கத்தின் 31/12/24 முடிவிட்ட ஆண்டுக்கான கொடுக்கல் வாங்கல்களின் சாரம் இங்கு தரப்பட்டிருக்கு. மேலதிக தகவல்களும் தரப்பட்டிருக்கு. பின்வருவனவற்றை தயார் செய்க. 31/12/24 முடிவிட்ட ஆண்டுக்கான பொறுவன கொடுப்பன கணக்கு. 31/12/24 முடிவிட்ட ஆண்டுக்கான வருமான கூட்டு. இவ்வளவையும் செய்யணும். அப்போ நாங்கள் முதல்ல கொள்ளல் கொடுத்த கணக்கை செய்வோம். அதாவது பொறுவன கொடுப்பன கணக்கை செய்வோம். பொறுவன கொடுப்பன கணக்கு செய்கிறதுல இதை முதல் கொள்ளல் பக்கத்தை இனம் காண்போம். பொறுவன பக்கத்தை, கொள்ளல் பக்கத்தை, இதுக்குள்ளேயும் கொள்ளல் எது வருமோ அதை இங்கே குறித்து கொள்வோம். இல்லை, இது தற்காலிகமாக இதில் எழுதி கொள்வோம். இதில் முதலாவது மீதி, ஆரம்ப மீதி. இது காசு கணக்கு தானே, கொள்ளலண்டா, கொள்ளை கணக்கண்டா. இது காசு கணக்கில் இது கொள்ளலாக தான் எடுக்கிற, வரவில்லை இருக்கும். காசு கணக்கில் வரவில்லை, காசு போட்டியில் போட்ட காசு, அது கொள்ளல் பக்கத்தில் இதை எழுதிக்கொள்ளணும். இது கொள்ளல் பக்கத்தில் எழுதுறோம் தான். 1/24 மீதி கீழ் கொண்டு வந்தது என்று எழுதுவோம். 6,000. அங்கத்துவ கட்டணம் இது செலுத்தினது.
இல்லை. அங்கத்துவ கட்டணம், அங்கத்தவர் கட்டுற கட்டணம் சங்கத்துக்கு வருமானம், கழகத்துக்கு வருமானம், நைட்டிங்கல் கழகத்துக்கு. அப்போ இது கொள்ளல் 15,000. அப்போ இதே நாங்கள் கொள்ளலுக்குள்ள எழுதிக்கொள்வோம். அங்கத்துவ கட்டணம் 15,000 எழுதிக்கிட்டோம். தொழிலாளர் கூலி, இது தொழிலாளர் கூலி கொடுத்தது. இது கொள்ளல் இல்லை, இது கொடுத்தலுக்கு வரும். கொடுத்தல இதை பார்ப்போம். இதை கட்டட வாடகை, இது கட்டட வாடகையும் செலுத்திருக்கு. ஆகவே இதுவும் கொடுத்தலுக்குள்ள வரும். உபகரண கொள்வனவு, இதுக்கு காசு கொடுத்து உபகரணங்கள் வாங்கியிருக்கு. இதுவும் கொடுத்தலுக்காக வரும். காகிதாதிகள் 1200, இதுக்கும் காசு கொடுத்திருக்கு. காகிதாதிகளுக்கு 1200, இதுவும் கொடுத்தல வரும். போக்குவரத்து செலவு 2400, இதுவும் கொடுத்தெல்லாம் வரும். காசு கொடுத்திருக்கு. கிடைத்த நன்கொடை 46,000. அப்போ இது காசு பட்டியலில் காசு போட்டுப்படும். அப்போ இது கொள்ளல், கொள்ளல் கொடுத்த கணக்கில் பொறுப்பனவு இது. அப்போ இது கொள்ளலுக்குள்ள எழுதும். 46,000 கிடைத்த நன்கொடை. கிடைத்த நன்கொடை 46,000 எழுதிட்டோம். உபசரண செலவு, இது கொடுத்த காசு, இது கொடுத்தலுக்கு வரும். தளவாட கொள்ளுணவு, தளவாடம் வாங்கினது, இதுவும் கொடுத்தலுக்கு வரும். சஞ்சிகை விற்பனை, இதுவும் சஞ்சிகை விற்றா இது காசு பட்டிக்கு காசு போடுவோம், காசு கிடைக்கும். அப்போ இது கொள்ளல், சஞ்சிகை விற்பனை. சஞ்சிகை விற்பனை எழுதிட்டோம். நீ இதுகளையும் பார்ப்போம், ஏதாவது கொள்ளலுக்கு வரமாட்டு. சங்கத்தின் அங்கத்தவர்கள் எண்ணிக்கை 100 ஆகும். ஒருவருக்கு உரிய வருட அங்கத்துவ கட்டணம் 2,000 ரூபா. அப்போ 2,000 என்றால் 2 லட்சம் வரும். இது வருமானம். இதில் வராது. வருமான செலவு கணக்கெல்லாம் வரும். வருமான கூட்டுகள் வரும். இது கிடைச்ச காசு இங்கே அங்கத்துவ கட்டணம் நாங்கள் வெளியிட்டோம். சஞ்சிகை அச்சிட செலவு 600, உபசரண செலவு 1,500 செலுத்தப்பட வேண்டியுள்ளது. இது இரண்டும் பொறுப்பு. இது கொடுக்கணும். இதுவும் வருமான செலவு கணக்கெல்லாம் போடணும். கொடுத்தது மட்டும்தான் எழுதுறது. சஞ்சிகை அச்சிட செலவு நாங்கள் இங்கே செலுத்தியிருந்தால் அது கொள்ளல் கணக்கில் வரும். இது கொடுத்தலுக்கெல்லாம் வரும். கொடுத்தலும் இல்லை. வருமான செலவு வருமான கணக்குக்குள்ள வரும். வருமான கூட்டுக்குள்ளே வரும். இரண்டும் மற்றொரு செலவுகள். தளவாடங்கள் 10,000 உபகரணங்கள் 30,000 மதிப்பிடப்பட்டன. இது மதிப்பீடு செய்து இது பெருமான தீவு. இதுவும் இதில் வராது, கொள்ளலுக்கு வராது. கொள்ளல் விளவுதான் நாங்கள் இந்த பார்த்தது. ஆரம்பத்தில் இந்த மீதி அங்கத்துவ கட்டணம் கிடைச்சது 1,50,000. கிடைத்த நன்கொடை 46,000. சஞ்சிகை விற்பனை அந்த வருமானம் 8,000. அப்போ கொள்ளலோடையும் பார்த்து எழுதிட்டோம். இனி நாங்கள் அடுத்தது கொடுத்தல இதே மாதிரி தற்காலிகமாக ஒரு கணக்கில் ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்வோம். என்ன அப்போ இதில் பாருங்க, இது கொள்ளலுக்கு வந்துட்டு, அங்கத்துவ கட்டணமும் கொள்ளலுக்கு வந்துட்டு, தொழிலாளர் கூலி இது கொடுத்தது. அப்போ தொழிலாளர் கூலி 5,000, இங்கே இருக்கிற 5,000 நான் கொடுத்தலுக்குள்ள எழுதலாம். வாடகை கொடுத்தது 60,000. அப்போ இதுவும் கட்டட வாடகை கொடுத்து 60,000 தான் எழுதிக்கிறோம். மற்றும் உபகரண செலவு, உபகரண கொள்வனவு, இது காசு கொடுத்தது. ஆகவே காசு கொடுத்தா உபகரண கொள்வனவு இந்த எழுதணும். 50,000 எழுதிட்டோம். காகிதாதிகள் 1,200 செலுத்திருக்கு. அப்போ இதையும் காகிதாதிகள் கொடுத்தலுக்குள்ளான்னு எழுதணும். 1,200 எழுதியிருக்கோம். போக்குவரத்து செலவு கொடுத்தது. அப்போ கொடுத்தலுக்குள்ள இந்த 2,400 போக்குவரத்து செலவு எழுதியிருக்கோம். கிடைத்த நன்கொடை அது நாங்கள் கொள்ளலுக்குள்ள எழுதினது. உபசரண செலவு இது கொடுத்தல், காசு கொடுத்துருக்கு. செலவு உபசரண செலவு 4,000. தளவாட கொள்ளணும் 15,000. அப்போ இதுவும் கொடுத்தல். அப்போ காசு கொடுத்து தான் தளவாடம் வாங்கியிருக்கு. அப்போ கொடுத்தலுக்குள்ள தளவாடம் கொள்வனோட பொருளும்
சஞ்சிகை விற்பனை வருமானம். இது காசுப்பட்டிக்கு காசு போட்டிருக்கோம், இது கொள்ளலுக்கு வந்துச்சு. இப்போ இது இவ்வளோ இதில் எடுக்க வேண்டியதை எடுத்துட்டோம். இதில் பார்ப்போம். சங்க அங்கத்தவர் அன்னைக்கு 100 ஆகும். ஒரு வருடத்துக்குரிய வருட அங்கத்துவ கட்டணம் 2000 ரூபா. இது வருமானத்துக்கு தான் வரும். இது கொள்ளலும் இல்லை, கொடுத்தலும் இல்லை. சஞ்சி அச்சடை செலவு 600, முதலீடு செலவு 1500 செலுத்தப்பட வேண்டியுள்ளது. இது அற்றூர் செலவுகள். இது வருமான செலவு கணக்கு தான் வரும். இது காசோட சம்மந்தப்பட்ட காசு கொடுத்தல் தான் இதில் எடுக்கணும், கொடுத்தல் எழுதணும். தளவாடங்கள் 10,000 ஆகவும், வருடங்கள் 30,000 மதிப்பிடப்பட்டன. இது வருமான தீவு. அப்போ இது இதுவும் வருமான செலவு கணக்கு தான் வரும். அப்போ இவ்வளவுதான் கொடுத்தலுக்கு வரும். இது கொடுத்தல் இங்கே எழுதியிருக்கோம். முதல் கொள்ளல இந்த மாதிரி எடுத்திருக்கோம், குறிப்பெடுத்திருக்கிறோம். ஒரு கொடுத்தல் எடுத்திருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் இப்போ கொள்ளல் கொடுத்த கணக்கை முறைப்படி தயாரிக்கிறோம். நைட்டிங்கேல் மாதர் சங்கத்தின் 31/12/24 முடிவடைந்த வருடத்துக்கான பொறுவனோ கொடுப்பனோ கணக்கு. அங்கே கொள்ளலில் இருந்த அந்த 4 ஐட்டம் உருப்படிகளையும் இதில் பார்த்து அப்படியே எழுதிக்கிறோம். பாருங்க, அதே தான் எழுதிக்கு. கொடுத்தலிருந்த அவ்வளவையும் நான் இதில் கொடுத்தல் பக்கத்தில் எழுதிக்கிறோம். இது கொள்ளல் பக்கம், இது கொடுத்தல் பக்கம். இப்போ முதல் இதை கூட்டுறோம். கூட்டினா 21,000 வருது. பெரும்பாலும் கொள்ளல் தான் கூட இருக்கிற சில நேரம் கொடுத்தல் கூட வரலாம். வங்கி கணக்கையும் போனா இப்போ வங்கி இப்போ கொள்ளல் கொடுத்த கணக்கு வந்து கொள்ளல் கொடுத்த கணக்கு காசு வங்கி ஆகிய 2 கணக்கையும் உள்ளடக்கும். காசாக பெற்றதும் காசோலை மூலமாக பெற்றதும் கொள்ளலுக்கு வரும். காசு பெற்றதும் காசோலை காசு கொடுத்ததும் காசோலை கொடுத்ததும் கொடுத்தலுக்கு வரும். அப்போ இதில் 2 மீதி வரும். காசு மீதியும் வரும், வங்கி மீதியும் வரும். அதே போல் இதுலேயும் 2 மீதி வரும், காசு மீதியும் வங்கி மீதியும். இந்த கொள்ளலுக்குள்ள பெற்றது அவ்வளவும் இதில் வரும், கொடுத்தல் அவ்வளவும் இது வரும். காசாக பெற்றதும் காசோலையாக பெற்றதும் இதில் எழுதுகிற. இது காசு கொடுத்ததும் காசோலை மூலமாக கொடுத்ததும் இதில் எழுதுகிற. அப்படி எழுதினால் வங்கி மீதி, காசு மீதி, வங்கி மீதி என்று 2 மீதி ஆரம்பத்தில் இருக்கும். அதே போல் இறுதியிலையும் வங்கி மீதி, காசு மீதி என்று 2 மீதியும் இருக்கும். இப்போ கொள்ளல் கொடுத்த கணக்கை நாங்கள் இதில் எழுதிட்டோம். எழுதி போட்டு இதை கூட்டுறோம். கொள்ளல் பக்கத்தை 2,10,000 வருது. அப்போ இதையும் கூட்டணும் நாங்கள் இந்த பக்கத்திலையும். இதுவரையும் சஞ்சிகை அச்சுடை செலவுகளையும் கூட்டணும். கூட்டி 1 கழிச்சோம். இதில் 65,000 இந்த பக்கம் குறை இருக்குது, கொடுத்தல் பக்கம் குறை இருக்குது. அப்போ உங்களுக்கு கணக்கை சமப்படுத்துறது தெரியும். அதன்படி குறை இருக்கிற பக்கத்தில் 65,800 எழுதப்பட்டது. மீதி கீழ் கொண்டு சென்று எழுதி இப்போ கணக்கை சமப்படுத்தலாம். இதுக்கு கீழே இதில் படத்தில் கீழே இருக்கு. இதில் 2,10,000 எழுதுகிறோம், இதுலேயும் 2,10,000 எழுதுகிறோம். அப்போ கொள்ளல் கொடுத்த கணக்கு முடிக்குது. படத்தில் இங்கே இதில் மீதி கீழ் கொண்டு வந்தது. அடுத்த வருட தொடக்கத்தில் இதே மீதி 65,800 இங்கே வரவில்லை இருக்கும். இது கொள்ளல் கொடுத்த கணக்கு. இனி அடுத்தது நாங்கள் வருமான செலவு கணக்கு செய்வோம். இதே கணக்கில் வருமான செலவு கணக்கு செய்வோம். வருமான செலவு கணக்கு செய்கிறதுக்கு இதே கணக்கில் நாங்கள் வருமானங்களையும் செலவுகளையும் நாங்கள் காணணும். இதில் இங்கே பாருங்க, நைட்டிங்கேல் மாதர் கழகத்தின் 31/12/24 முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூட்டு. தலைப்பு கட்டாயம் எழுதணும். இந்த காலத்துக்குரியது என்றது எழுதணும். மற்றது அந்த கழகத்தின் பெயரையும் எழுதணும். நைட்டிங்கேல் மாதர் கழகம் சங்கத்தின் 31/12/24 முடிவடைந்த வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கான வருமான கூட்டு. ஒரு வருடத்துக்குரிய கணக்கு தான் இது. ஒரு வருடத்துக்குரிய பெற்ற பணங்கள் மட்டுமல்ல, பெற்ற வருமானங்கள் மட்டுமல்ல, பெற வேண்டிய வருமானங்களும் இதில் பதிவணும். இதில் கொடுத்த செலவுகள் மட்டுமில்லை, கொடுக்க வேண்டிய செலவுகளையும் எழுதணும். கொள்ளல் கணக்கு மாதிரி இல்லை, கொள்ளல் கொடுத்த கணக்கு மாதிரி இல்லை. இதில் அற்று அடிப்படையில் செய்கிற. இதுலேயும் வருமானங்கள்லையும் அற்று வருமானங்களையும் சேர்க்கணும், செலவுகளையும் அற்று செலவுகளையும் சேர்க்கணும். இப்போ நாங்கள்
முதல் வருமானங்களை இனம் காண்போம். முதலாவது அங்கத்துவ கட்டணம், இது கிடைச்சது. இதில் இங்கே இருக்கிறது பாருங்க, அங்கத்துவ எண்ணிக்கை 100 ஆகும். ஒருவருக்குரிய வருட அங்கத்துவ கட்டணம் 2000 ரூபா. அப்போ 100 தர 2000 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா தான் வருமானம். இது கிடைச்சது 1,50,000, கிடைக்க வேண்டியது 50,000, 2 சேர்த்து 2 லட்சம் இங்கே எழுதப்படுது. இந்த பாருங்க, அங்கத்துவ கட்டணம் 2 லட்சம் வருமானங்கள். இது கிடைச்ச வருமானமும் அற்ற வருமானம் 2 சேர்த்துருக்கு. நீ அடுத்தது தொழிலாளர் கூலி. தொழிலாளர் கூலி வந்து செலவு. அப்போ இதுக்குள்ளே செலவுக்குள்ளே அதை போடுவோம் பாருங்க. தொழிலாளர் கூலி செலவுக்குள்ளே பதிஞ்சிருக்கிறோம். கட்டிட வாடகை. கட்டிட வாடகை இது செலவு. இப்போ கட்டிட வாடகை இன்னும் 60,000 இல்லை செலவு எழுதிக்கிறோம். உபகரண கொள்வனவு இது வருமானம் இல்லை, செலவும் இல்லை. இது உபகரண கொள்வனவு, இது சொத்து கொள்வனவு. அப்போ இது வராது. இது வருமான கூட்டுக்கும் வராது. கொள்ளல் கொடுத்தல்ல வந்திருக்கு, அது நேர் அங்கே பதிஞ்சிருக்கோம். காகிதாதிகள் இது செலவு. அப்போ இது வரும் 1200. நீ அடுத்தது போக்குவரத்து செலவு, இது ஒரு செலவு. இது செலவுகளுக்குள்ள வரும் 2400. கிடைத்த நன்கொடை 46,000 ரூபா. அது வருமானத்துக்கு வரும், வருமானத்துக்குள்ளே வரும். இங்கே வருங்க, 46,000 ரூபா கிடைத்த நன்கொடை, கிடைச்சது வருமானம். இதில் அற்ற வருமானம் இல்லை. அப்போ முழுதையும் அப்படியே போடுறோம். கிடைத்த நன்கொடை அவ்வளையும் அற்ற நன்கொடை இல்லை. உபகரண செலவு இது செலவில் வரும். உபகரண செலவு இங்கே இதுக்குள்ளே எழுதுகிறோம். இங்கே வருங்க, எழுதுகிறோம். மற்ற தளவாட கொள்வனவு இது வருமானமும் இல்லை, செலவும் இல்லை. ஆனால் கொள்ளல் கொடுத்த கணக்கில் வரும். ஏன்னா காசு பொடி போனது கொள்ளல் கொடுத்த கணக்கில் கொடுத்தல் எழுதியிருக்கோம், அது போட்டுட்டோம். சஞ்சய விற்பனை இது வருமானம். அப்போ இது சஞ்சய விற்பனை வருமானம். இங்கே அச்சுட இந்த அற்ற செலவு என்ன கொண்ட விற்பனை வருமானம் எதுவும் இருக்க வேண்டாம். வருமதி இருந்தால் அதை எழுதணும். அப்படி இல்லாட்டி அப்படியே முழுதாக போடுறோம். 8,000 ரூபாயும் அப்படியே எழுதுகிறோம். 8,000 ரூபா சஞ்சய விற்பனை வருமானம் 8,000 ரூபா. அதை மொத்தமாக எழுதிட்டோம். பிறகு மேலே தவறுகளை பார்ப்போம். இதை எடுத்துட்டோம். இது வருமானத்துக்குள்ளே 20,000 அங்கத்தவர் 100 பேருண்டா ஒரு ஆளுக்கு 2,000 ரூபாண்டா 2 லட்சம் ரூபா. அதை எழுதிட்டேன் ஏற்கனவே. சஞ்சய அச்சிட செலவில் அச்சிட செலவும் உபகரண செலவும் செலுத்தப்பட வேண்டிய உள்ளன. அப்போ அற்று இருக்குது. இதில் ரெண்டுலேயும் கொடுக்க வேண்டிய செலவுகள் இருக்குது. அப்போ இதை சஞ்சய அச்சிட செலவோட கூட்டணும். சஞ்சய அச்சிட செலவு இதுக்குள்ளே என்ன இருக்குது? சஞ்சய அச்சிட செலவு 6,000. அதை இதுக்குள்ளே போடுறோம். 6,000 இதுக்குள்ளே இல்லை. சஞ்சய அச்சிட செலவு கொடுத்தது இதுக்குள்ளே தரல. அப்போ இது எழுதணும். இது அற்று மட்டும் தான் இருக்குது. அப்போ அங்கே சைவர் இது 6,000, 2 கூட்டி 6,000 அச்சிட செலவு இது செலவுக்குள்ளே வருது. மற்ற உபசரண செலவு 1,500. இங்கே உபசரண செலவு முதல் எழுதிக்கிறோம். இங்கே 4,500 இங்கே இருக்குது. இது கொடுத்தது, இது கொடுக்க வேண்டியது. அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். 5,500 உபசரண செலவு 5,500. நாளைக்கு பாருங்க, இது உபசரண செலவு கொடுத்ததும் கொடுக்க வேண்டியது. கொடுத்தது 4,000, கொடுக்க வேண்டியது 1,500. அதுவும் இருக்கு. தளவாடங்கள் 10,000ஆகவும் உபகரணங்கள் 30,000 மதிப்பிடப்பட்டது. தளவாடங்கள் இங்கே வாங்கின தளவாடங்களை பாருங்க. வாங்கின தளவாடங்கள் இங்கே தளவாடம் இல்லை 15,000க்கு வாங்கியிருக்கு. தளவாட கொள்வனவு. தளவாட கொள்வனவு 15,000. அப்போ இப்போ தளவாடம் 10,000க்கு மதிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ 5,000 ரூபா இந்த வருடத்துக்குரிய பெருமான தேய்வு. இப்போ தளவாட தேய்வு 5,000 ரூபா. இங்கே பாருங்க, வெளிக்கு 5,000. தளவாட கொள்வனவு 15,000 ரூபா. இப்போ தளவாடம் பெறுமதி மதிக்கப்பட்டிருக்கு 10,000க்கு. அப்போ தளவாடத்தில் பெறுமதி குறைஞ்சது 5,000. அது பெருமான தேய்வு, தளவாட தேய்வு 5,000 அதிகம். மற்ற உபகரணங்கள் பாருங்க.
உபகரணங்களும் அதே மாதிரி தான். உபகரணங்கள் கொள்வனவு இருக்கு 50,000 உபகரணங்கள் கொள்வனவு செய்திருக்கு. உபகரணங்கள் இப்போ மதிச்சிருக்கு 30,000. அப்போ உபகரணத்தில் 20,000 பொறுமானம் குறைஞ்சிருக்கு. அப்போ 20,000 பொறுமான தேய்வு. உபகரண பொறுமான தேய்வு உபகரண பொறுமான தேய்வு 20,000. அப்போ இப்போ இதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டோம். வருமானங்களையும் எடுத்துட்டோம், செலவுகளையும் எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வருமானத்தை எழுதுக்குள்ள இந்த கடைசி நேரத்துக்குள்ள வருமானத்தை எழுதுறது மேலுக்கு எழுதுறேன். எழுதி நான் இதில் கூட்டிருக்கேன். கூட்டி மொத்த வருமானம் 2,54,000 வந்திருக்கு. 2,54,000 மொத்த வருமானம். மொத்த செலவுகள் இது விளையும் கூட்டிருக்கு. இது விளவும் மொத்த செலவுகளை கூட்டி 1,05,700. 1,05,700 மொத்த செலவு. இது செலவுகளை இந்த நேரத்தில் எழுதணும், வருமானத்தை ஆக மேலே இந்த இதுக்குள்ள எழுதணும். 2வது நிலைக்குள்ள செலவு, முதலாவது இந்த மேலே இருக்கிற நிலையில் இதில் வருமானம், இது செலவுகள். வருமானத்தை கூட்டி இதில் போட்டிருக்கு, செலவுகளையும் கூட்டி கடைசி 6,000க்கு நேரம் எழுதியிருக்கிறோம். 1,05,700. இப்போ இது வருமானத்திலிருந்து செலவை நீக்கிறோம், கழிக்கிறோம். கழித்து வருமானம் கூட செலவு குறைய, இவ்வளவு மிச்சம். இவ்வளவும் வருமானம். சங்கத்துக்கு வருமானம். லாபம் என்று சொல்றது என்றால் லாப நோக்குடைய நிறுவனம் என்றால் லாபம் என்று சொல்லும். இந்த நிறுவனம் இது கழகம், இது சங்க வணிகம். ஆகவே இதுக்கு பேர் செலவை மிஞ்சின வருமானம் அல்லது வருமான மிகை. அது வருமான மிகை என்று எழுதி இதை திரண்ட நிதியில் கொண்டு சேர்க்கணும். மூலதனம் இல்லை, திரண்ட நிதி என்று தான் எழுதுறதுக்கு. மூலதனத்துக்கு பதிலாக இந்த நைட்டிங்கல் மாதர் கழகம் மூலதன கணக்கு எழுதுறதுல திரண்ட நிதி கணக்கு தான் எழுதும். திரண்ட நிதியோட இதை கூட்டணும். திரண்ட நிதி கணக்குக்கு கொண்டு சென்றது என்று எழுதுது. அப்போ இந்த மாதிரி நாங்கள் வருமான செலவு கணக்கை வருமான செலவு கூட்டு வடிவத்தில் செய்திருக்கிறபடியா கூட்ட வேண்டி சொல்கிற வருமான கூட்டை செய்கிறோம். ஒரு பயிற்சியில் ஈடுபடுவோம். கொள்ளல் கொடுத்தல் கணக்கு தகவல்கள் இது தரப்படுறது. கொள்ளல் கொடுத்த கணக்குரிய எல்லா தகவல்களும் இது தரப்படுறது. இது மேலதி தகவல்கள் வழங்கப்படுறது. ஒன்றை கொண்டு வருமான செலவு கணக்கு மட்டும்தான் தயாரிக்கிறாங்க. கொள்ளை கொடுத்த கணக்கு தயாரிக்க தேவையில்லை. மேற்கூறிய தகவல்களின் அடிப்படையில் வருமான கூட்டை தயாரிக்கிறார். உங்களுக்கும் இது மாதிரி பரிசு மீதி ஒன்று அந்த கொள்ளை கொடுத்த கணக்கு கொண்டு தந்துட்டு மேலதிக தகவல்களையும் தந்து வருமான கூட்டை தயாரிக்கும்படி கேட்கலாம். கேட்டா நீங்க செய்யணும், பிடித்த மாதிரி செய்யணும். பாருங்க, விளையாட்டு உபகரணம் கொள்வனவு. விளையாட்டு உபகரணம் கொள்வனவு இது ஒரு சொத்து. இது வருமானமாக எடுக்கல. நாங்கள் விளையாட்டு உபகரணம் கொள்வனவை இது சொத்து. ஆகவே இந்த வருமானமாக எடுக்கல, செலவாகையும் எடுக்கல. பாருங்க, இது ஒரு இடத்துலையும் விளையாட்டு உபகரணங்கள் செலவினத்துக்குள்ளேயும் எழுதல, வருமானத்துக்குள்ளேயும் எழுதல. இது சொத்து. சொத்து நிலைமை கூட்டலாம், அது பதிக்கணும். 5 தொகையில் அதுதான் அதை இது பதிக்கிறது. இப்போ நீங்கள் 5 தொகை நிலைமை கூட்டு உங்களுக்கு இல்லை. இதை 15ஆம் ஆண்டாங்களுக்கு நிலைமை கூட்டை பற்றி நாங்கள் படிக்க தேவையில்லை. பொருட்காட்சி செலவு இது செலவு. செலவு பொருட்காட்சி செலவு 16,000. அது இங்கே பாருங்க, பொருட்காட்சி செலவு 16,000. இதை எழுதப்பட்டிருக்கு. பொருட்காட்சி செலவு 16,000. பொருட்காட்சி செலவு 16,000 எழுதப்பட்டிருக்கு. அது செய்தித்தாள், இதுவும் செய்தித்தாள் கொள்வனவு, இதுவும் ஒரு செலவு. அப்போ இதுவும் பதிமூணம். இதுவும் செலவினத்துக்குள்ள பதிகிறார். செய்தித்தாள் கொள்வனவு செலவினத்துக்குள்ள பதிவிடம். தொலைபேசி கட்டணம் கொடுத்து இதுவும் செலவுலாம் பதிகிறது. தொலைபேசி கட்டணம்
1000 செலுத்திக்க வெளியீடு 1000 வரும். மேசை கொள்வனவு, இது சொத்து கொள்வனவு, இது வராது. இது வருமானத்திலையும் வராது, செலவினத்திலையும் வராது. இது சொத்து நிலைமை கூட்டலாம் வரும், நிதி நிலைமை கூட்டலாம் வரும். புறப்பட்ட நன்கொடை, நன்கொடை அது வருமானம். அப்ப வருமானத்துக்குள்ள போடுவோம். நன்கொடை புறப்பட்ட நன்கொடை 2000 ரூபாய். நன்கொடை 2000 ரூபாய் வருமானத்துக்குள்ள எழுதிட்டோம். மின் கட்டணம் 7000 செலுத்திருக்கு. 7000 செலுத்தினா செலவினத்துக்குள்ள வரும். மின் கட்டணம் 1000. 7000 மின்சாரம் இங்க இதுலயும் இருக்கு, செலுத்த வேண்டிய மின்சாரம் இருக்குது 1000. 1000 இதுல செலுத்தின மின்சாரம் 7000. அப்புறம் ரெண்டையும் கூட்டுங்க. இது செலுத்தின, இது செலுத்த வேண்டிய ரெண்டையும் கூட்ட 8000. மின்சார கட்டணம் 8000. மின்சார கட்டணம் 8000. அங்கத்துவ கட்டணம் இது வருமானம். அங்கத்துவ கட்டணம் 20000 ரூபாய் இது இருக்குது, கொடுத்திருக்குது, இந்த கிடைச்சிருக்குது. அங்கத்துவ கட்டணம் கிடைச்சிருக்குது. இது இங்க பாருங்க, 300 அங்கத்தவர்கள் இருக்கின்ற கழகத்துல ஒருவருக்கு ஆண்டு சந்தா 100 ரூபாண்டா 30000 ரூபாய் வரும். அப்போ அங்கத்துவ கட்டணம் கிடைச்சதும் கிடைக்க வேண்டியதும் சேர்த்தா 30000. இங்க கிடைச்சது இருக்குது. அங்கத்துவ கட்டணம் கிடைச்சது 20000 இருக்குது. கிடைக்க வேண்டியது இன்னும் 10000 இருக்கு. எல்லாம் சேர்த்து 30000 அங்கத்துவ கட்டணம் 30000 ரூபாய் இங்க எழுதணும். கிடைச்சதும் கிடைக்க வேண்டியது. கிடைச்ச அங்கத்துவ கட்டணம் அங்க 20 தான் இருக்கு. ஆனா கழகத்துல 300 ரூபாய் அங்கத்தவர் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 100 ரூபாண்டா 30000 ரூபாய். அடுத்தது போட்டி வருமானம். இதுவும் வருமானத்துக்குள்ள வரும். வருமானம் போட்டி வருமானம் 20000 ரூபாய், இல்லை 20000 ரூபாய். எழுதுபொருள் கொள்வனவு, எழுதுபொருள்ல 4000 ரூபாய் இதுல கொடுத்துருக்கு, எழுதுபொருள் வாங்கியிருக்கு. மீதமா இருக்குது 800 ரூபாய் மிச்சம் இருக்குது. அப்போ செலவு 3200 ரூபாய் மட்டும்தான். எழுதுபொருள்ல இந்த வருஷத்துக்குரிய செலவு 3200 ரூபாய். இன்னும் நான் 800 ரூபாய் எழுதுபொருள் அடுத்த வருஷம் பாவிக்கலாம். அப்ப இந்த வருஷத்துக்குரியது மட்டும்தான் நாங்க இதுல எழுதுற வருமான செலவு கணக்குல. அப்போ இதுல 3200 மட்டும்தான் எழுதுறேன். எழுதுகரியில 3200. மற்றது பொருட்காட்சி வருமானம், இது வருமானத்துக்குள்ள வரும். பொருட்காட்சி வருமானம் 40000 ரூபாய். 40000 ரூபாய். தண்ணீர் கட்டணம் இது செலவில் வரும் 800 ரூபாய். தண்ணீர் கட்டணம் செலவில் 800 ரூபாய். விருந்து பிரசார செலவு இது செலவில் வரும் 4000 ரூபாய். விருந்து பிரசார செலவு நிறைய 4000 ரூபாய். போட்டிகளுக்கான செலவு 8000 ரூபாய். அதுவும் செலவுலாம் வரும். போட்டி ஏற்பாட்டு செலவு 8000 ரூபாய். விளையாட்டு மைதான ஒழுங்கமைப்பு செலவு 40000 ரூபாய். நிறைய விளையாட்டு மைதான ஒழுங்கமைப்பு செலவு 40000 ரூபாய். இங்க இது முழுதும் எடுத்துட்டேன். இது முழுதும் சரி ஓட்டிக்கிறோம். மேசை கொள்வனும் வராது. என்றால் விளையாட்டு உபகரணம் கொள்வனும் இதுவும் வராது. இரண்டு சொத்து. இது மற்ற செலவு. செலவுகளை நாங்க செலவுகளிலும் வருமானத்துக்குள்ள அளித்தோம். இனி இதையும் எடுத்துட்டேன். நாங்க 300 அங்கத்தவர் இருக்கிறாங்க. 100 ஆண்டு வருமானமாக 30000 எடுத்துட்டோம். இதுவும் எடுத்துட்டோம். மீதமுள்ள இதுவும் எடுத்துட்டோம். அப்ப இப்ப எல்லாம் இதுக்கு வர வேண்டிய எல்லாம் இந்த காசு மீது இது வராது. இது சொத்து. அது நிதி நிலைமை கூட்டுக்கு தான் வரும். இப்ப வருமான கூட்டுல வருமானம் பதிஞ்சிருக்கிறோம். போட்டி வருமானம் இது சரி ஓடல. போட்டி வருமானம் 20000. இங்க கோட்டி வருமானம் இதுல சரி போட்டுக்கிறோம் 20000. இங்க போட்டி வருமானம்
20,000. இப்போ இதெல்லாம் 15. இப்போ தப்பாமல் வாரண்டால் நாங்கள் முதல்படி வருமானம் இந்த தலைப்பு போட்டு வைக்கிறேன். செலவினை கொண்டு கொஞ்சம் இடம் விட்டு இதில் பார்த்து ஒவ்வொன்றாக மார்க் பண்ணி இங்கேயும் பதியணும். எங்கெங்கே வருமானத்துக்குள்ள வரது வருமானத்துக்குள்ள பதியணும், செலவுக்கு வரது செலவுக்குள்ள பதியணும். வாங்கிட்டு கடைசியா வருமானம் முழுதையும் கூட்டுறோம். இதை கூட்டி 1,32,000 கூட்டி எடுத்தாச்சு. இது மொத்த செலவு, மொத்த வருமானம். இது வருமானம் அவளையும் கூட்டி மொத்த வருமானம். செலவுகள் அவளையும் இதில் எழுதி இதுக்குள்ள எழுதுறோம். இவளையும் கூட்டி போடுறோம். 92,000. இது மொத்த செலவினங்கள். மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவினத்தை கழிக்க வருமானம் கூட 51,000. வருமானம் மிகை. இதில் எழுதணும்னாங்க திரண்ட நிதிக்கு மாற்றியது, திரண்ட நிதி கணக்குக்கு மாற்றியது.